ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை செம்ம எமோஷனலா அட்வென்ச்சர் நிறைஞ்ச ஒரு புது ஸ்டோரி தாங்க. ஜெர்மனியில் இருக்கிற ஒரு பேக்கரியில தொடங்கி ஒரு குட்டி சிட்டுக்குருவியோட வாழ்க்கையவே மொத்தமா மாத்தின அந்த எதிர்பாராத திருப்பு முனைகளை தான் இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம அவங்க ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன் எங்க ஓப்பன் ஆகுதுன்னா, ஜெர்மனியில் இருக்கிற ஒரு பெரிய பேக்கரிக்கு வெளியே தான் அங்க ஒரு சிட்டுக்குருவிகளோட கூட்டமா வந்து உட்காந்துட்டு இருக்குங்க. அவங்களோட ஒரே மிஷன் என்ன தெரியுமா? பேக்கரிக்குள்ளே போயிட்டு வெளியே வர கஸ்டமர்ஸ் யாராச்சும் ரொட்டி துண்டுகளையோ இல்லை பிஸ்கட் துண்டுகளையோ தவறிட்டு கீழே சிந்துவாங்கல்ல, அதை டக்குன்னு போய் கொத்திக்கிட்டு ஓடிடலாம்னு கண்ணில் எண்ணெயை ஊற்றிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. ரொம்ப நேரமாக பசியோட கடுமையான காத்திருப்புக்கு அப்புறம் ஒரு வழியாக அந்த பேக்கரி கதவும் திறக்குது. உள்ள இருந்து ஒரு குட்டி பொண்ணு தன்னோட கையில ஒரு புது பிஸ்கட் பாக்கெட்டை தூக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வெளியே வரா. அந்த குட்டி பொண்ணு ஆசையா ஒரு பிஸ்கட் எடுத்து தான் வாய்க்கெட்ட கொண்டு போய் சாப்பிட போற அந்த செகண்ட் சர்க்குன்னு காத்துல ஒரு சத்தம். அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு சிட்டுக்குருவி ஃபயர் மாதிரி காத்துல பாஞ்சு அந்த பொண்ணு வாய்க்கிட்ட கொண்டு போன அந்த பிஸ்கட்டை அசால்ட்டா காத்துல கொத்திட்டு ஒரே பறவையா பறந்து போயிடுது. இங்க இந்த குட்டி பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அந்த சிட்டுக்குருவி பிஸ்கட்டோட செம்ம ஸ்பீடா பறந்து போயிடுச்சு. அப்படி அந்த சிட்டுக்குருவி பிஸ்கட்டை கவிட்டே நேரா ஒரு பெரிய ஏரியை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. அந்த ஏரியை சுற்றி நிறைய நாரங்க கூட்டமாக வாழ்ந்துட்டு வருதுங்க. ஆக்சுவலாக அந்த நாரங்க கூட்டத்துக்கே தலைவனாக ஒரு அப்பா நாரை தான் செயல்பட்டு வருது. சாதாரணமாகவே அந்த ஏரியில் இருக்கிற எந்த ஒரு நாரைகளுக்கும் சரி, இந்த சிட்டுக்குருவிகளுக்கும் சரி சுத்தமாக ஆகவே ஆகாது. ரெண்டு பேருக்கு இடையில பெரிய கெமிஸ்ட்ரிஸும் ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் அதை பற்றியெல்லாம் இந்த சிட்டுக்குருவிக்கு கொஞ்சம் கூட கவலையும் படுறதில்ல. நேராக பறந்து போய் அந்த ஏரிக்கு நடுவில் இருக்கிற ஒரு பெரிய சிலையோட உச்சிக்கு போயிடுது. அங்கே அதோட மனைவி அந்த அம்மா சிட்டுக்குருவி தங்களோட எதிர்கால குஞ்சுக்காக முட்டையை ரொம்ப ஆசையாக அடகாத்து உட்காந்துட்டு இருக்கு. ரொம்ப தூரம் பறந்து போய் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்த அந்த பிஸ்கெட்டை தன்னோட மனைவி சாப்பிட்றதுக்காக அன்பாக கொடுக்குது அந்த சிட்டுக்குருவி. தென் அந்த அம்மா சிட்டுக்குருவியும் பிஸ்கெட்டை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிற அதே செகண்ட்ல திடீர்னு ஒரு சத்தம். அடகாத்துட்டு இருந்த அந்த முட்டையோட ஓடு அப்படியே டக் டக்குன்னு மெதுவாக உடைய ஆரம்பிக்குது. தங்களோட வயிற்றுல இருந்து வந்து முட்டையில இருக்கிற அந்த குட்டிக்கு நம்ம குட்டி குருவி அப்படின்னு ஏற்கனவே இவங்க அழகான பேர் கூட யோசிச்சு வச்சிருந்த அந்த குருவி ஜோடி தான் கொஞ்சம் முட்டையை உடைச்சிக்கிட்டு எப்போ வெளியே வரும், அதை எப்படியாவது முதல்ல பார்த்துடணும் அப்படின்ற பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டோட கண்ணில் ஆனந்த கண்ணீரோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அழகான சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. அந்த குட்டி குருவியை முட்டையிலிருந்து முழுசா வெளியே வரதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு பயங்கரமான ஆபத்து வந்துடுது. திடீர்னு எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியல, ஒரு கொடூரமான வீசல் ஒன்று, மரநாய் ஒன்று அந்த சிலைக்கு மேலே டக்குன்னு சடனாக வந்து அந்த குட்டி குருவி ஜோடியை அப்படியே வேட்டையாடி சாப்பிட்றதுக்காக வெறித்தனமாக பாயுது. அந்த குருவி ஜோடிகளும் தங்களோட உயிரை காப்பாற்றிக்கவும் முட்டையை காப்பாற்றவும் அந்த மரநாயோட பயங்கரமாக போராடுதுங்க. அதே நேரத்தில் தான் பக்கத்தில் நம்ம அப்பா நாரையோட மனைவியான அம்மா நாரை அந்த சிலைக்கு மேலே ஏதோ பயங்கரமான சண்டையும் கூச்சலும் நடந்துட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து பார்க்குது. அங்கே என்னதான் நடக்குதுன்னு பதட்டத்தோட உடனே என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்காகவே அந்த சிலையை நோக்கி வேக வேகமாக பறந்து ஓடி வருது அந்த அம்மா நாரை. ஆனால் பாவம் அங்கே பறந்து வந்து சேர்றதுக்குள்ளேயே அங்கே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த கொடூரமான வீசல் அந்த அப்பா குருவியையும் அம்மா குருவியையும் கொடூரமாக கொண்டு அப்படியே முழுசா தின்னு தீர்த்துடுச்சு. ஆனா ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னா, அவங்களோட முட்டை மட்டும் அங்கிருந்து ஒரு பெரிய இலைக்கடியில யாரு கண்ணிலையும் படாம பத்திரமா மறைஞ்சு தப்பிச்சிருக்கு. அந்த அம்மா நாரை அங்க வந்து நின்று அதே நேரத்துல தான் அந்த இலைக்கடியில இருந்து அந்த முட்டை முழுசா உடைஞ்சு நம்ம குட்டி குருவி, பை தி வே இவன் தான் நம்ம கதையோட கதாநாயகன், இந்த உலகத்தை பார்க்க முறையா வெளியே வரான். முட்டையிலிருந்து வெளியே வந்த நம்ம குட்டி ஹீரோ தான் கண்ணை திறந்து முறையா எதிர நிக்கிற அந்த அம்மா நாரைய தான் பாக்குறான். முறையா அவன் கண்ணு முன்னாடி என்ன பாக்குறானோ அதுதான் தன்னோட சொந்த அம்மாவா இருக்க முடியும் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு அப்படி செல்லமா அதுகிட்ட போக ட்ரை பண்றான். அம்மா அப்பாவும் இல்லாம ஆதரவும் இல்லாம அனாதையா நிக்கிற நம்ம குட்டி ஹீரோவை பார்த்ததும் அந்த அம்மா நாரைக்கு மனசே கேட்கல. அந்த குட்டியை அங்கேயே தனியா விட்டுட்டு போனா ஏதாச்சும் மிருக தின்னுடுன்னு பயந்து அதை அப்படியே விட்டுட்டு போக மனசும் வராம டக்குன்னு சுத்தி இருந்த இலதலைகள் எல்லாம் ஒன்னா வச்சு ஒரு அழகான கூடை மாதிரி பின்னுது. சரி, அந்த இலை கூடைக்குள்ள நம்ம குட்டி ஹீரோவை பத்திரமா தூக்கி வச்சுக்கிட்டு நேரா தன்னோட கூட்டுக்கு பறந்து போக ஆரம்பிக்குது. ஒன்ஸ் அதோட கூடுக்கு வந்ததும் தன்னோட சொந்த குட்டியான அண்ணன் நாரைக்கிட்டையும் அப்புறம் தன்னோட கணவரான அப்பா நாரைக்கிட்டையும் இந்த புது குட்டி குருவி நம்ம ஹீரோவை அதுங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்குது இந்த அம்மா நாரை. ஆனா நம்ம அப்பா நாரைக்கு இதை பார்த்ததும் பயங்கரமா கோவம் வந்துருது. ஒரு சிட்டுக்குருவியை தூக்கிட்டு வந்து நாரைக்கூட்டில் வச்சு வளர்க்குறதா, இதெல்லாம் செட்டே ஆகாது, எனக்கு கொஞ்சம் கூட இதுல விருப்பமே இல்லை அப்படின்னு கட் ரைட்டா முகத்துல அடிச்ச மாதிரி பேசிடுது. ஆனா பாருங்க, அந்த அம்மா நாரையும் நம்ம ஹீரோவை தம்பியை ஏத்துக்கிட்டு அந்த அண்ணன் நாரையும் விடாப்பொடியா அப்பா நாரை கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ப்ளீஸ்பா, அந்த குட்டி ரொம்ப பாவம்பா, விட்டுறாதீங்கப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கெஞ்சவே வேற வழியே இல்லாம நம்ம அப்பா நாரை என்ன பண்ணுது, மனசை மாத்திக்கிட்டு சரி சரி இந்த 70 காலம் முடியிற வரைக்கும் மட்டும் அந்த சிட்டுக்குருவி நம்ம கூட இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரை மனசாக தான் சம்மதிக்கிறாரு. சரி, நாட்கள் அப்படியே போகுது, வாரங்கள் கடந்து அப்படியே மாசங்கள் ஓடுது. நம்ம குட்டி ஹீரோ ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வளர ஆரம்பிக்கிறான். ஆனால் தன்னை ஒரு சிட்டுக்குருவியாவே நினைக்கல.
தான் நாரை குடும்பத்தோட சேர்ந்து ஒரு நாரை எப்படி சாப்பிடும், அது எப்படி பறக்கும், ஒரு நாரையோட பழக்க வழக்கம் என்னென்னலாம் இருக்கும், அது அத்தனையும் தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து கத்துக்கிட்டு அப்படியே கெத்தா வளர ஆரம்பிக்கிறான். காட்டுல எல்லாமே ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா நாட்கள் அப்படியே உருண்டோடி ஒரு வழியா அந்த இலையுதிர் காலமும் வந்து சேர்ந்துருது. இந்த இலையுதிர் காலம் வந்துட்டாலே பாருங்க, அந்த நாரைங்களுக்கு ரொம்ப முக்கியமான நேரம். ஏன்னா அந்த கடும் குளிர் தொடங்குறதுக்கு முன்னாடியே அவங்க வேற இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போய் ஆகணும். நம்ம அம்மா நாரைக்கும் சரி, அண்ணன் நாரைக்கும் சரி, இந்த நாள் வந்துடவே கூடாதுன்னு ரொம்ப பயந்துட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா மைக்ரேட் ஆகி போறப்போ நம்ம ஹீரோவையும் கூடவே கூட்டிட்டு போயாகணும்னு அவங்களும் ஆசைப்பட்டாங்க. அதனால 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் அந்த அப்பா நாரை கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நம்ம ஏன் நம்ம ஹீரோவையும் கூடவே கூட்டிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா அனுபவத்துல தலை சிறந்து விளங்குற அந்த அப்பா நாரைக்கு உண்மை என்னன்றது நல்லாவே தெரியும். ஒரு சின்ன சிட்டுக்குருவியால அவ்வளவு தூரம், அதுவும் ஆயிரக்கணக்கான மைல் கடந்து பறந்து போய் அந்த நீண்ட ஆபத்தான பயணத்தை தாங்கவே முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தான் எப்படி அது கூட வந்தாலும் வழியில செத்து போயிடுன்னு அவர் நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்தாரு. இப்படி எங்க வீட்டுல இப்படி ஒரு சீரியஸான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோவும் அவனோட அண்ணங்காரனும் காட்டுக்குள்ள ஜாலியா பறந்து விளையாடிட்டு இருக்காங்க. நம்மால உடம்பால ரொம்ப சின்னதா இருந்தாலும் காத்துல அவன் பறக்கிற அந்த மாசான ஸ்பீடை பார்த்து அவன் அண்ணங்காரனையும் மிரண்டு போயிடுறான். அந்த எக்ஸைட்மெண்ட்ல நம்ம குட்டி ஹீரோ என்ன பண்றான், தனக்கு தானே ஒரு பெரிய சேலஞ்ச் ஒன்று வச்சுக்கிறான். என்னன்னா வானத்தோட உச்சிக்கே பறந்து போய் தொட்டுறணும்னு வெறித்தனமா மேல பறக்க ஆரம்பிக்கிறான். ஆனா மேல அப்படி போக போக காத்து பயங்கர பலமா வீச ஆரம்பிக்குது. அந்த கொடூரமான மேல் காத்து நம்ம ஹீரோ மேல பேலன்ஸ் பண்ண முடியாம தன் கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழ விழ ஆரம்பிக்க வைக்குது. ஐயோன்னு நெஞ்சு பதற ஆரம்பிக்க அந்த நொடியில தான் பயங்கர வேகத்துல பாஞ்சு வந்த நம்ம அண்ணங்காரன் காத்துல பறந்து வந்து டக்குன்னு நம்ம குட்டி ஹீரோவான தம்பியை பிடிச்சி காப்பாத்திடுறான். தென் அந்த ஆபத்தான ரேஸ் முடிஞ்ச உடனே தூரத்துல வந்து அவங்களோட அப்பாவோட சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. 2 பேரும் டக்குன்னு பறந்து போய் கூட்டுக்குள்ள என்ன ஆச்சுன்னு வந்து பாக்குறாங்க. அங்க அந்த அப்பா நாரை ரொம்ப சீரியஸான மூட்ல நின்றுட்டு, இன்னும் கொஞ்சம் மணி நேரத்தில் நம்ம இங்கிருந்து எல்லாரும் ஆப்பிரிக்காவுக்கு மைக்ரேட் ஆகி போக போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதை கேட்டது நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் இவ்வளோதான் இல்லை, ஆஹா நாமளும் ஆப்பிரிக்காவுக்கு ஜாலியாக பறந்து போகிறோம் அப்படின்னு செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகுறான். ஆனால் உடனே அந்த அப்பா நாரை குறுக்கு வந்து, நீ எங்கேயும் வரக்கூடாது, நீ இந்த கூட்டில் தான் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எச்சரிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு இதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறான். ஏன்பா நான் ஏன் வரக்கூடாது, நான் உங்க கூட தான் பறப்பேன் அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த அப்பா நாரை அவனோட கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்லாமல் அவனை அப்படியே தவிர்த்துட்டு அம்மாவையும் அண்ணங்காரனையும் மட்டும் கூப்பிட்டுட்டு மற்ற நாரைங்க கலந்துக்கு இருக்கிற அந்த அவசரமான ரகசிய மீட்டிங்கு கிளம்பி போயிடுறாங்க. அந்த நாரைங்க கூட்டம் எல்லாமே ஒரு பெரிய பழைய கோட்டை இடிபாடுகளுக்கு நடுவில் போய் ஒன்று கூடுறாங்க. அப்போ அந்த அப்பா நாரை கூட்டத்துக்கிட்ட, நாளைக்கு விடிய காலையில் நம்ம ஆப்பிரிக்கா கண்டத்தை நோக்கி பயணத்தை தொடங்க போகிறோம், ஸோ எல்லாரும் ரெடியாக இருங்க அப்படின்னு மாசா ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் அவனோட அப்பா சொன்ன பேச்சை கேட்காம நம்ம ஹீரோ யாருக்கு தெரியாம திருட்டுத்தனமா அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு பின்னாடியே பறந்து வரான். யாரும் பார்க்காத நேரமா பார்த்து அந்த பழைய கோட்டையோட மேல் கூரைக்கு நடுவில் அப்படியே ஒளிஞ்சு நின்று கீழே அப்படி என்னதான் பேசிட்டு இருக்காங்கன்னு எட்டி உழவு பார்த்துட்டு இருக்கும் போது தான் எதிர்பாராத விதமா அந்த பழைய கூரையோட ஒரு பகுதி டபக்குன்னு உடஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோ அப்படியே நில குளிஞ்சு போய் நேரம் அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கிற அந்த கூட்டத்துக்கு நடுவில் டமான்னு வந்து விழுறான். அப்போ அங்கேருந்து அந்த அத்தனை நாரைகளும் நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே பரிதாபம் தான் படுறாங்க. ஏன்னா இந்த குட்டி பறவையால் கண்டிப்பாக தங்களோட ஆப்பிரிக்கா பயணத்துக்குள்ள வர முடியாதுன்ற அந்த கொடூரமான ஒன்று அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கூட்டத்தோட நடுவில் விழுந்த நம்ம ஹீரோ அங்கேருந்து அத்தனை நாரைகளையும் பார்த்து ரொம்ப ஆவேசமா, ஏன் நான் ஏன் உங்களோட ஆப்பிரிக்கா வரக்கூடாது, எனக்கும் சிறகு விரிச்சு பறக்க சரியா, நானும் நல்லா பறப்பேன், நானும் உங்களை மாதிரி தான் பறப்பேன் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக கேட்க ஆரம்பிச்சிட்டான். இதை கேட்டு ரைட்டு, இனிமே அந்த உண்மையை மறைச்சிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம அப்பா நாரை அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த பெரிய உண்மையை போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலாக நீ ஒரு நாரையே கிடையாது, நீ ஒரு சாதாரண சிட்டுக்குருவி அப்படின்னு முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்டது நம்ம ஹீரோக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருது. அதுக்கப்புறம் ஏதோ அப்பா சும்மா ஜோக் தான் பண்ணுறாரு, என்னை பயமுறுத்த பார்க்குறாருன்னு நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஸ்டார்டிங்கில் தான் நம்ம மறுத்துட்டான். அப்புறம் நிலைமை கைமீறி போகிறத பார்த்த உடனே அம்மா நாரை மெதுவாக நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, வாடா என் செல்லக்குட்டி அப்படின்னு கதை ஆரம்பித்து அந்த பழைய ஏரிக்கு நடுவில் இருக்கிற அந்த சிலைக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சிலைக்கு முன்னாடி நின்றுட்டு அந்த அம்மா நாரை கண்ணில் வெளியிற கண்ணீரோட அந்த கொடூரமான பழைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட நிஜமான அப்பா அம்மாவை ஒரு கொடூரமான வேட்டம் இருக்க தின்னுடு சிறக்கண்ணா, அன்னைக்கு அனாதே நின்ன உன்னை இந்த முட்டையிலிருந்து நான் தான் தத்து எடுத்து என்னோட சொந்த குழந்தைய வளர்த்தேன் அப்படின்ற உண்மையை போட்டு உடைச்சிட்றாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஆப்பிரிக்காவுக்கு போகிற அந்த பயணம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. உன்னால் அந்த பயணத்தை தனியாக தாங்கலாம் முடியாது. தயவு செஞ்சு அம்மா பேச்சு கேட்டுட்டு இந்த காட்டில் எங்களுக்காக வெயிட் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி என்னதான் தன்னோட வளர்த்த அம்மா உண்மையை உடச்சி சொன்னாலும் நம்ம ஹீரோவால் அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. இல்லை என்னாலையும் நாரைங்க மாதிரி பறக்க முடியும்னு ஆவேசப்பட்டு தன்னோட திறமையை நிரூபிக்கிறதுக்காகவே காற்றுல ஸ்பீடில் பறந்து போக ஆரம்பிக்கிறான். அப்போ வானத்தில் பறந்து போயிட்டு இருக்கிற ஒரு வாத்து கூட்டத்தையே அசால்ட்டாக மூந்தி அவங்களோட செம்ம ஸ்பீடில் பறந்து கெத்து காட்டிடுறான். பார்த்தீங்களா, என்னாலையும் செம்மையாக பறக்க முடியுது, நானும் கண்டிப்பாக என் குடும்பத்தோட ஆப்பிரிக்காவுக்கு போக தான் போகிறேன் அப்படின்னு பயங்கர நம்பிக்கையோட திரும்பவும் தன்னோட கூட்டுக்கே வந்து தூங்க ஆரம்பிக்கிறான்.
ஆனால் பாருங்க, விடிய கால நேரம் ஆரம்பிச்சதும் நம்ம அப்பா நாரை நம்ம ஹீரோ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடியே சத்தமே இல்லாமல் எல்லாரையும் கிளம்ப சொல்கிறாரு. இதை கேட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம அண்ணங்காரனுக்கு மனசே இல்லாமல் தம்பியை மனசுக்குள்ளேயே வெளியே அனுப்பி வைக்க பார்க்குறான். அப்புறம் அம்மா நாரையும் அவனை விட்டுட்டு போக மனசு வரல. அப்படியே அழுதுகிட்டே குளிர்ல இருந்து தன்னோட செல்ல மகனை காப்பாற்றுறதுக்காக ஒரு சின்ன இலையை எடுத்து நம்ம ஹீரோ மேலே போத்தி விட்டுட்டு வேற வழியே இல்லாமல் ரொம்ப சோகத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. தென் ஒரு வழியா நாரங்க கோட்டை எல்லாமே வானத்தை நோக்கி பறந்து போக ஆரம்பிக்குதுங்க. அப்பன்னு பார்த்து திடீர்னு வானத்துல பயங்கரமான புயல் காத்தும் மழையும் வெடிக்குது. அப்படி மேலேருந்து விழுந்த அந்த மலைச்சாரல் நேரம் நம்ம ஹீரோவோட மூஞ்சில போய் பட்டதும் பளிர்னு அவனுக்கு முழிப்பு வந்துடுது. பார்த்தா வானத்துல அந்த மொத்த நாரக்கூட்டமே பறந்து போயிட்டு இருக்கு. ஐயோ, என்ன விட்டு எங்கடா போறீங்கன்னு அப்படியே பதறி போய் நம்ம ஹீரோ என்ன பண்றான், தன்னோட முழு பலத்தையும் திரட்டி அவங்கள பிடிக்கிறதுக்காக காத்துல எவ்வளவு ஸ்பீடா பறக்க முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா பறந்து போக ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த நாரக்கூட்டமும் அவனோட குடும்பமும் அந்த மேகத்துக்கு நடுவில் அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. அப்போ அந்த வீசின அந்த கொடூரமான மேல் காத்து நம்ம ஹீரோவை அப்படியே தூக்கி வீசி நில குழஞ்சு நேரம் அவனை கொண்டு போய் ஒரு காட்டோட நடுவில் டமான்னு தள்ளி விட்டுருது. தென் மணிக்கணக்கா மயங்கி கிடந்த நம்ம ஹீரோக்கு நடு ராத்திரில தான் மெதுவாக முழிப்பு வந்து கண்ணை திறந்து பார்க்குறான். அங்கே ஒரு குட்டி ஆந்த ஒன்று மட்டும் தான் நேற்றிருக்கு. அந்த ஆந்த குட்டியும் நம்ம ஹீரோ கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக, இதை பாரு, இதுதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு பக்கத்தில் ஒரு வெத்து இடத்த காட்டி இன்ட்ரோ பண்ணி வைக்குது. நம்ம ஹீரோ கண்ணு கசக்கிட்டெல்லாம் பார்க்குறான். ஆனால் அங்கே யாருமே கிடையாது. அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயமே புரியுது. அந்த ஆந்தை சொல்கிற ஃப்ரெண்டு வேறு யாரும் கிடையாது, அந்த ஆந்தையோட சொந்த கற்பனை தான் அப்படின்னு. அந்த குட்டி ஆந்தை நம்ம ஹீரோ கிட்ட, இந்த ராத்திரி நேரத்தில் இந்த காட்டுக்கு நடுவில் நீ என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குது. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அப்படியே பெருமையாக, ஏய், நான் ஒரு நாரை மைக்ரேஷன் போகிறதுக்காக என் குடும்பத்தை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு கெத்தாக சொல்கிறான். பதிலுக்கு அந்த ஆந்த உடனே, டே தம்பி, நீ ஒரு சாதாரண சிட்டுக்குருவிடா, சிட்டுக்குருவியெல்லாம் ஆப்பிரிக்காவுக்கு மைக்ரேட் ஆகி போக முடியாது அப்படின்னு எச்சரிக்குது. ஆனாலும் நம்ம ஹீரோ அதை காதலே வாங்காமல் போடி அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தன் குடும்பத்தை தேடி திரும்பவும் அந்த ராத்திரி நேரத்தில் வானத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனால் பாவம் பாருங்க, வானத்தில் சுற்றி முற்றி பார்க்குறான். அங்கே அந்த நாரைக்கோட்டை இருந்ததுக்கான தடமே இல்லை. அப்போது திடீர்னு இருட்டிலேருந்து ஒரு பயங்கரமான சத்தம். அங்கே ஒரு கொடூரமான வவ்வால் கூட்டமாக வந்து நம்ம ஹீரோவை அப்படியே சுற்றி வளைச்சிருதுங்க. தப்பிக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ பயத்தில் உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு அங்கே பறந்து வந்து அந்த குட்டி அந்த ஆபத்தில் இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு அப்படியே டைரக்ஷன் பண்ணுது. அப்படியே ரெண்டு பேரும் மரங்களுக்கு நடுவில் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு பறந்து அந்த வவ்வாலுங்கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த பயங்கரமான சேசிங்கில் நம்ம ஹீரோ எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய மரத்தோட பொந்துக்குள்ள நுழைஞ்சு அடியிலேருந்து வெளியே வந்துடுறான். பார்த்தா அங்கே அடியில் நிறைய வவ்வாலுங்க அதை அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்குங்க. ஆனால் நல்ல வேலையா நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக அந்த குட்டி ஆந்தை தான் முன்னாடி முந்தி வந்து அந்த வவ்வால்களை தான் கூர்மையான முக்காலேயே கவி பிடிச்சி அதோட உடம்பு வேகமாக சுற்றி அந்த வவ்வாலுக்கு மேலேயே அப்படியே பலான்னு தூக்கி வீசி எறியுது. தென் அந்த குட்டி ஆந்தை உடனே நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு நேராக மெயின் ரூட்டை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. அங்கே தூரத்தில் இருந்து ஒரு பெரிய ட்ரக் ஒன்று வேகமாக வேற வந்துட்டு இருக்கு. அந்த செகண்டில் தான் நம்ம அந்த சாதுரியமாக யோசிச்சு பின்னாடி துரத்திட்டு வர அந்த வவ்வாலுங்களை டைவெர்ட் பண்ணி நம்ம ஹீரோவை என்ன பண்ணுது, கரெக்டாக அந்த ட்ரக்கை வரதுக்கு மேலே தூக்கி வீசின அடுத்த செகண்ட் காற்றுல பாஞ்சு பிடிச்சிருது. ஆனால் அவங்கள துரத்திட்டு வந்த அந்த வவ்வாலுங்க சடனாக அதுங்களோட வேகத்தை குறைக்க முடியாமல் நேராக அந்த ட்ரக் மேலேயே மோதி தூக்கி வீசினதுல கடைசியில் செத்தியே போயிடுச்சுங்க. அப்பாடா, ஒரு வழியாக அதுங்கிட்ட இருந்து தப்புச்சுண்டா சாமின்னு ரெண்டு பேரும் சேஃப்டி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான், தன்னை ஆபத்துலேருந்து காப்பாற்றின அந்த குட்டி ஆந்தைக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் என் குடும்பம் ஆப்பிரிக்காவுக்கு போய் சேர்றதுக்குள்ள நான் அவங்கள பிடிச்சாகணும் அப்படின்றதுக்காக அவனோட கதையை பூரா எமோஷ்னலாக சொல்ல ஆரம்பிக்கிறான். தென் இதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஆந்தைக்கும் மனசு இல்லாமல், சரி கவலைப்படாத, எனக்கு உன்னை வழிகாட்டுறதுக்கான வழி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உதவி பண்ண சம்மதிச்சிருது. அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெர்மனிலேருந்து பிரான்ஸை நோக்கி புறப்பட்டு போயிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஃபஸுக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு தான் ஜாலியாக ரைட் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. தென் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் நம்ம ஹீரோ மெதுவாக அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறான். அங்கே பார்த்தா ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய பஸ் ஸ்டேஷனில் தான் வந்து நின்றுருக்கான். அங்கே சுற்றி முற்றி பார்க்கும்போது அந்த ஃப்ரான்ஸ் நாட்டோட சிட்டுக்குருவிங்களாம் கூட்டமாக பறந்து போயிட்டு இருக்குங்க. அப்போது அங்கே இருந்த சிட்டுக்குருவிங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து, தம்பி, யார் பண்ணி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்து கேட்குதுங்க. அது ஒரு சிட்டுக்குருவி என்ன பண்ணுது, நம்ம ஹீரோ பார்த்து, என்னது ஒரு சிட்டுக்குருவி மைக்ரேட் ஆகி போதா, இதெல்லாம் கேட்க புதுசாக இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சிரிச்சு கிண்டல் பேச ஆரம்பிச்சிருச்சு. இதை கேட்டது நம்ம ஹீரோக்கு இவ்வளோதான் காண்டுன்னு இல்லை, கடுப்போட உச்சத்துக்கே போய், டேய், நான் ஒன்றும் சிட்டுக்குருவி இல்லைடா, நான் ஒரு நாரை அப்படின்னு தனக்கு தானே பிடிவாதமாக சொல்லிக்கிட்டு, போங்கடா நீங்களும் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோமா அங்கேருந்து பறந்து போக ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த கூட வந்து அந்த ஆந்தையும் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு தொடர்ந்து பறந்து போக ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக தொடர்ந்து பறந்து போயிட்டு இருந்ததுனால நம்ம ஆந்தைக்கு வயிற்றுக்குள்ளே பசி கிள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, பசி உயிர் போதுடா, ஏதாச்சும் சாப்பிட்டே ஆகணும்னு சுற்றி முற்றி பார்க்குது. அப்போ தூரத்தில் ஒரு பெரிய உணவாக இருக்கிறத கண்ணில் தென்படுது. உடனே நம்ம அந்த செம்ம ஸ்பீடில் காற்று வேகத்தில் பாஞ்சு போய் எங்கள் கஸ்டமர் கையில் சாப்பிட வச்சிருந்த ஸ்நாக்ஸை அசால்ட்டாக தன்னோட மூக்காலே கொத்தி ஒரே ஃப்ளையிங்கில் பறந்து வந்து பக்கத்தில் இருந்த பார்க்கிங் லாட்டில் லேண்ட் ஆகிடுது. அங்கே உட்காந்து அந்த ஹாம்பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அப்படின்னு எல்லாத்தையும் வயிறு முட்டை ஒரே புடியை பிடிச்சி தான் பசி தீர்த்துக்குச்சு. இப்படி சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திரும்பவும் ஹீரோவோட குடும்பத்தை தேட கிளம்புறாங்க.
அப்படின்னு பார்த்து வழியில ஒரு கரண்ட் கம்பிக்கு மேல 3 புறாங்க உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறாய்ங்க. அந்த புறாங்க ஏதோ சாதாரண புறாக்கள் மாரிலாம் தெரியல. ஆக்சுவலா அதுங்க அந்த கரண்ட் கம்பிங்க மூலமா எப்படியோ இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகி உலகத்துல இருக்கிற அத்தனை தகவல்களையும் நெட்ல தேடி அசால்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இத பார்த்து நம்ம ஆந்தைக்கு ஒரே ஆச்சரியம். அப்படின்னா நாமளும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு யோசிச்சு மெதுவா போய் அந்த கரண்ட் கம்பியை தொட்டு பார்க்குது. அப்படி தொட்ட அடுத்த நொடி சுர்ருன்னு பயங்கரமான கரண்ட் ஷாக் அடிச்சிருது. ஆனா அந்த ஷாக்ல ஏற்பட்ட ஒரு மரண மாஸ் ட்விஸ்ட் என்னன்னா, இன்டர்நெட்ல இருந்த அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸும் டக்குன்னு அந்த ஆந்தையோட மண்டைக்குள்ள டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம ஆந்தை என்ன பண்ணுது, உடனே நெட்ல சர்ச் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ அந்த நாரைகளோட மைக்ரேஷன் பயணத்தை பத்தின ஒரு பெரிய நியூஸ் ஆர்டிக்கல் அதுக்கு கிடைக்குது. அந்த ஆர்டிக்கல் என்ன போட்டிருக்குன்னா, நாரைங்க எந்த வழியா பறந்து போகும், அவங்க எந்த வழியை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத செக் பண்ணி பார்க்கும்போது தான் கில்பெட்டர் அப்படின்ற ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போவோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ரூட் அதுல மேப்பும் தெளிவா போட்டிருக்கு. ஒன்ஸ் அந்த நியூஸை பார்த்தது நம்ம ஆந்தைக்கு இவ்வளவுதான் எக்ஸைட்மெண்ட் இல்ல, டே தம்பி எனக்கு கிப்ரல்டாருக்கு போக வழி தெரிஞ்சு போச்சுரா, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு பறக்க ஆரம்பிக்குது. ஆனா பாருங்க, விஷயம் என்னன்னா மணிக்கணக்க வானத்துல பறந்து பறந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க எங்க இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியாம கடைசியில வழியை தொலைச்சிடுறாங்க. சோர்ந்து போன நம்ம ஆந்தை சரி வாடா கொஞ்ச நேரம் அப்படியே ட்ரெயின் ஸ்டேஷன்ல நிப்பாட்டி ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு இவ்வளவுதான் கோபம் இல்லை. டேய், உன்னை நம்பி வந்தது என்னை கண்ட இடத்துல கூட்டிட்டு வந்து இப்படி நேரத்தை வேஸ்ட் பண்றியா அப்படின்னு அந்த மேலே கத்தி சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். 2 பேரும் அந்த ஸ்டேஷனை வச்சு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தான் பக்கத்துல இருந்த கூண்டுக்குள்ள இருக்கிற அடைச்சு கிடந்த ஒரு கிளி ஒன்று இவங்க பேசுறது எல்லாத்தையும் ஒன்று விட மட்டும் கேட்குது. அப்போ அந்த கிளிக்கு மனசுக்குள்ள ஒரு ஐடியா ஒன்று வருது. அடடா, என்ன ஒரு வாய்ப்பு, இந்த கூண்டுலேருந்து தப்பிச்சு போகணும்னா இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு டக்குன்னு இவங்க 2 பேரையும் பார்த்து கூப்பிட ஆரம்பிக்குது. எப்பா மகராசனுங்களா, கொஞ்சம் கவனிங்கப்பா, சண்டை போடாதீங்க. கிப்ரல்டாருக்கு எந்த வழியா போகணுன்றது அக்குவே ராணி வர எனக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். நீங்க மட்டும் என்ன அந்த கூண்டுலேருந்து காப்பாற்றி வெளியே விட்டீங்கன்னா நானே ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு அந்த கிப்ரல்டாருக்கே கூட்டிட்டு போய் விட்டுறேனே அப்படின்னு மாசா ஒரு ஆஃபர் ஒன்று பண்ணுது. அந்த கிளி சொன்ன பிளானை கேட்டதுமே நம்ம ஹீரோவும் டக்குன்னு அதுக்கு சம்மதிச்சு கூண்டோட அடியில இருந்து போட்டு திறந்து விடுறான். ஆனா அந்த லூசு கிளி இருக்க கூண்டை திறந்ததுக்கு அப்புறமே வெளியே வர பயந்து நடுக்குது. ஐயோ, எனக்கு பறக்கவே தெரியாது, எனக்கு உயரத்தை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அலறுது. நம்மள இதை கேட்டு கடுப்பாக்கி, ஏ லூசு கிளியே ஒழுங்கு கீழே இறங்கி வர, இல்லைன்னா அப்படி என்ன பண்ணுன்னு தெரியாதுன்னு கத்துறான். ஆனால் அதுக்குள்ளே அங்கே இருந்த அந்த பாரோட முதலாளி, அந்த கிளியோட ஓனர் டபடம்னு ஓடி வரான். கிளி கூண்டை விட்டு தப்பிக்க போகிறத பார்த்த உடனே அவனை என்ன பண்ணுறான், திரும்பவும் அந்த கூட்டுக்குள்ளேயே பிடிச்சி அதை போட பார்க்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோவும் அந்த ஆந்தையும் ஃபீல்டில் இறங்கி அந்த மனுஷனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையில் அந்த மனுஷனோட தலையை அப்படியே கொண்டு போய் அந்த கிளி இந்த கூண்டுலேயே வச்சு லாக் பண்ணி விட்டுறாங்க. இதனால அந்த மனுஷன் தலையை ஆட்ட முடியாமல் கத்திட்டு இருக்க இப்போ ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து அந்த கூரைக்கு மேல அந்த கேப் வழியா பறந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா திரும்பவும் அந்த கிளிக்கு உயரத்தை பார்த்ததும் பயம் வந்து நம்ம ஆந்தையோட புடியில இருந்து கை நழுவி கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, என்னை காப்பாத்துங்கடா அப்படின்னு அந்த கிளியும் ராக்கெட் வேகத்துல கீழே விழ நம்ம ஹீரோ தான் பாஞ்சு போய் அதை பிடிக்க போறான். ஆனா அது பிடிபடாம அதோட ஒரு ரெக்க முடிய பிடிச்சி விழுந்ததும் சொடக்குன்னு பிடிக்கிச்சு. இப்போ அந்த வழி தாங்க முடியாம கிளி மறுபடியும் அலறடிச்சிட்டு ரெக்கையை படபடன்னு அடிக்க ஆரம்பிக்க அந்த கட்டுப்பாட்டில இருந்து ஸ்டேஷன் முழுக்க தலை தெறிக்க பார்க்க ஆரம்பிச்சிருது. இதனால நம்ம ஹீரோவும் அந்த ஆந்தையும், டே நில்றா ஒரு இடத்துல, ஏன்டா கட்டெரும்பு கடிச்ச மாதிரி அங்கேயும் அலையிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை அதை சமாதானப்படுத்துறதுனால அந்த கிளியும் கொஞ்சம் அமைதியாகி மூச்சு வாங்கிட்டு நிற்கிது. அப்புறம் நம்ம ஹீரோவையும் அந்த ஆந்தையும் ஒரு பெரிய ட்ரெயின் கிட்ட கூட்டிட்டு வந்து, இங்க பாருங்க காய்ஸ், இந்த ட்ரெயின்ல ஏறி உட்காந்தா மட்டும் போதும், இன்னும் கொஞ்சம் மணி நேரத்திலேயே நாம ஸ்ட்ரைட்டா கிப்ரல்டாருக்கே போயிடலாம் அப்படின்னு கெத்த வழிகாட்டுது. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ஆப்பு உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஆக்சுவலா உண்மை என்னன்னா, இந்த ட்ரெயின் கிப்ரல்டாருக்கு போகவே கிடையாது. அவங்க போக வேண்டிய இடத்த விட்டு ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கிற இட்டாலி நாட்டில் இருக்கிற ஒரு ஊருக்கே போயிட்டு இருக்குது இந்த ட்ரெயின். பாவம் இது தெரியாமல் நம்ம ஹீரோவும் ஆந்தையும் விவரம் புரியாமல் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க தப்பான ட்ரெயினில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் தான் அங்கே தூரத்தில் நம்ம ஹீரோட அண்ணங்கார உட்பட அந்த நாரக்கூட்டம் எல்லாமே பார்சிலோனா அப்படின்ற நகரத்தை நோக்கி கடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் எதிர்பாராத விதமாக வானத்தில் பயங்கரமாக புயலும் காற்று மழையும் அடித்து வெளுத்து வாங்குது. இதை பார்த்து நம்ம அண்ணங்காரன், பா மழை வேற ரொம்ப அதிகமாக இருக்குப்பா, நம்ம கொஞ்ச நேரம் எங்கேயாச்சும் தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் கிளம்பலாமே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த அப்பா நாரா அதை சுத்தமாக கேட்கவே இல்லை. அதெல்லாம் முடியாது, நம்ம எப்போ போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரூட்ல தொடர்ந்து பறந்தே ஆகணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி கூட்டு போக ஆரம்பிச்சிடறாரு. இப்படி தன்னோட அப்பா எடுக்கிற அந்த பிடிவாதமான முடிவெல்லாம் அண்ணங்காரனுக்கு பயங்கரமா கடுப்பேத்துது. அதே நேரத்துல அந்த அம்மா நாரைக்கும் சரி இவனுக்கும் சரி தன் தம்பியோட ஞாபகம் இவனுக்குள்ள வந்து வந்து போகுது. தன் தம்பியான ஹீரோ இப்ப எங்க இருக்கானோ, என்ன பண்றானோ, எந்த புயல் எப்படி மாட்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்கானோ அப்படின்னு நினைச்சு ஏக்கத்துல அப்படியே தவிச்சிட்டு இருக்கான். ஆனா இங்க ரொம்ப தூரம் தள்ளி நம்ம ஹீரோ அந்த ட்ரெயினோட சரக்கு பெட்டிக்குள்ள பத்திரமா ஒளிஞ்சுக்கிட்டு தான் வாழ்க்கையில் நடந்த அத்தனை கதையையும், தான் எப்படி நாரையா வளர்ந்தேன், இப்ப தான் குடும்பத்தை தேடி போறேன்ற விஷயங்களை பத்தி அந்த கிளிக்கட்டியும் ஆந்தைக்கிட்டையும் ரொம்ப எமோஷனலா சொல்லி புரிய வைக்க ஆரம்பிக்கிறான். அதை கேட்டதும் அந்த கிளிக்கு அப்படியே கண்ணில் தண்ணியே வந்துடுது. அப்போ அந்த கிளியும் தன்னோட கதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்குது. இங்க பாருங்க கைஸ், உங்களை மாதிரி தான் நானும் எல்லாரும் போல இருந்தேன். ஆனா என்னை நிராகரிச்சுட்டாங்க. நான் என் இனத்துல இருக்கிற மற்ற கிளிகளை மாதிரி இல்லாம எனக்கு பெரிய பாடகரான்னு ஆசை இருந்தது. ஆனா நான் வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லி என்னை எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க.
பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம ஆந்தையும் தன்னோட வாழ்க்கையில் நடந்த அதை விட கொடூரமான சில நிராகரிப்புகளை பற்றி சொல்ல ஆரம்பிக்குது. நான் ஒரு குட்டி ஆந்த இனத்தை சேர்ந்தவன், ஆனால் என் கூட்டத்தில் இருக்கிற மற்ற ஆந்தைகளை விட நான் ரொம்ப பெருசாக வித்தியாசமாக வளர்ந்துட்டேன்ற ஒரே காரணத்துக்காகவே என்னை என் கூட்டமே வேணான்னு ஒதுக்கிடுச்சுரா அப்படின்னு தன்னோட சோகத்தை சொல்ல ஆரம்பிக்குது. அது உடம்பால் ரொம்ப பெருசாக இருந்ததுனால மரபொந்துக்குள்ள அதுவால் நுழையவே முடியல. மரக்கிளியை பிடிச்சிட்டு நிற்கவும் முடியாமல் கீழே விழுந்துருமா அடிக்கடி. இதனால் மற்ற ஆந்தையெல்லாம் சேர்ந்து செம்மையை அவனை கிண்டல் பண்ணி கேலி குத்து பண்ணியிருந்துருக்காங்க. தான் இனத்தாலே ஒதுக்கப்பட்ட நம்ம குட்டி ஆந்தை ரொம்ப நாளாகவே தன்னந்தனியாக இருந்து மனசுடைஞ்சு போயிருந்தப்போ தான் அதுக்கு அந்த இமேஜினேஷன் ஃப்ரெண்டுன்ற ஒன்று ஆரம்பிச்சதற்கு. அந்த கற்பனை நண்பன் மட்டும்தான் அதுதான் தன்னோட தனிமையும் ஏமாற்றத்தையும் மறக்க வச்ச ஒரே ஒரு வழியாக இருந்திருக்குன்னு இந்த நிஜத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு அப்படியே மனசு உருகி போயிடுது. அடடா, இதை போய் அந்த அன்னைக்கு நம்ம தப்பாக நினச்சிட்டோமே, அது ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுச்சுன்றது காரணம் இப்போ தான் எனக்கு புரிய வருது அப்படின்னு நினச்சி தூங்க போகிற நேரத்தில் மெதுவாக அந்த ஆந்தைக்கிட்ட போய் தன்னோட தலையை அந்த ஆந்தை மேலே வச்சு தூங்க ஆரம்பிக்கிறான். அப்போ நம்மளால சொல்கிறான், நீ ஒன்றும் தனியால் கிடையாது, இனிமேல் நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அன்பு அது கூட வெளிப்படுத்தினதும் அந்த ஆந்தைக்கு கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுது. தென் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நிம்மதியாக அந்த அன்னைக்கு நைட்டு தூங்குறாங்க. ஆனால் அந்த கிளி இருக்கு பாருங்க, தான் புது ஃப்ரெண்ட்ஸை இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டோமேன்ற அந்த குற்ற உணர்ச்சி அதோட நெஞ்சு உறுத்திக்கிட்டே இருக்கு. அதனால இவங்க கூட சேராம தனியாகவே தான் உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கு. தென் சில மணி நேரத்திலே அந்த ட்ரெயின் இத்தாலியில் இருக்கிற அந்த ஸ்டேஷனில் போய் நிற்கிது. தென் ட்ரெயின் நின்ன உடனே இனிமேல் இவங்களுக்கு மூஞ்சை காட்ட முடியாதுன்னு நினச்ச அந்த கிளி என்ன பண்ணுது, இவங்க 2 பேரும் விட்டுட்டு சப்தமே இல்லாமல் தன்னந்தனி இது மட்டும் தப்பிச்சு ஓடிடுது. வெடிச்சதும் நம்ம ஹீரோவும் அந்த ஆந்தையும் கண்ணு திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா பக்கத்தில் அந்த கிளியை காணோம். ஐயோ, அந்த கிளி எங்கடா போச்சு அப்படின்னு பதறி போய் 2 பேரும் ட்ரெயினை விட்டு வெளியே பறந்து போய் அந்த சிட்டி முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் வழியில் 3 காக்கா இங்கே நிற்கிறத பார்க்குறாங்க. உடனே ஹீரோவும் பறந்து போய் அந்த காக்கா கிட்ட, காய்ஸ், எங்களோட ஃப்ரெண்டான கிளியை தேடிட்டு இருக்கோம், சரி அதை விடுங்க, இப்போ நம்ம ஜிப்ரல்டாரில் தானே இருக்கோம், அவளை ஏதாவது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். இதை கேட்டது அந்த 3 காக்காய்களும் இவ்வளோதான் நில விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருதுங்க. டேய், யாரா நீங்களாம், ஜிப்ரல்டாரா, லூசு பயலுகளா, இப்போ நீங்கள் இத்தாலியில் இருக்கிற ஒரு நகரத்தில் இருக்கிறீங்கடா அப்படின்னு செம்மையாக பேசி கிண்டல் பண்ணுதுங்க. இதை கேட்டதான் நம்ம ஆமைக்கு அதிர்ச்சியில், டே பொய் சொல்லாதீங்கடா, அந்த கிளி எங்களை ஜிப்ரல்டாருக்கு கூட்டிகிட்டு போய் தான் வந்திருக்கு, நாங்கள் நம்பிட்டு இருக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க சொன்னதை நம்ம ஃபஸ்ட்டு மறுக்குது. பதிலுக்கு அந்த காக்கா, இங்க உங்களை ஏமாத்தின அந்த கிளி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கே நடக்கிற ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு பாட்டு பாட போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு பாவப்பட்டு உண்மையை சொல்லிடுதுங்க. இதை கேட்டது நம்ம ஹீரோக்கு கோபம் உச்சத்துக்கே போயிடுது. என்னை எல்லாரும் ஏமாத்திட்டீங்களாடா அப்படின்னு ஆவசப்பட்டுக்கிட்டு, இனிமேல் யாரோட உதவி எனக்கு தேவையில்லடா, நானே என்ன ஆனாலும் பரவாயில்ல, தன்னந்தனியாக என்னோட குடும்பத்தை தேடி ஆப்பிரிக்காவுக்கு போய் பிடிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் போட்டுக்கிட்டு அங்கேருந்து வானத்தை நோக்கி வேகமாக பறந்து போக ஆரம்பிக்கிறோம். இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டும் எதுவுமே ஒர்க் அவுட்டாமல் போயிடுச்சேன்னு அந்த ஆந்தையும் மெதுவாக நம்ம ஹீரோ கிட்ட போய் அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்குது. டே தம்பி, தயவு செஞ்சு உன்னோட புடிவாதத்தை விட்டுறா, நீ ஒரு நாரை கிடையாது அப்படின்ற நிஜத்தை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், பேசாம வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம ஹீரோ விட்டுருவானா, நான் எப்படி என்னோட அடையாளத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்றனோ அதே மாதிரி தானே நீயும் உன்னோட கற்பனை நண்பன் நிஜம் இல்லைன்ற உண்மையை ஏற்றுக்க மாட்டேங்கிற, அவன் வெறும் கற்பனை தானே அப்படின்னு இவன் திருப்பி பேசி உண்மையை சொன்னதும், தன்னோட கற்பனை நண்பனை பற்றி உண்மையை சொன்னதும் அந்த ஆந்தையால் அதை தாங்க முடியல. இல்லை நீ சொல்கிறது பொய் அப்படின்னு கத்திக்கிட்டு 2 சிறைக்கும் வச்சு காதை அடைச்சிக்கிட்டு அலற ஆரம்பிச்சிருது. அப்படி காதை மூடிக்கிட்டு பறந்ததுனால அப்படியே பேலன்ஸ் மிஸ் ஆகி நேராக வந்து ஒரு வீட்டோட சிம்னி பொந்தில் விழுந்துருது. மாட்டிக்கிட்ட நம்ம குட்டி ஆந்தையால் அதுலேருந்து வெளியே வர முடியாமல், ஐயோ டே தம்பி காப்பாற்றுறா, என்ன வெளியேடுறா அப்படின்னு கத்தி உதவி கேட்குது. ஆனால் கடுப்பில் நம்ம ஹீரோ, எனக்கு இனிமேல் நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை தேடி போகிறேன்னு அங்கேருந்து ஆந்தையை காப்பாற்றாமல் அவன் மட்டும் தனியாக பறந்து போக ஆரம்பிச்சிடுறான். அதே நேரத்தில் தான் இவங்களை ஏமாற்றிட்டு வந்த அந்த கிளி ஒரு வழியாக அது ஆசைப்பட்ட அந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துருது. தன்னோட ஃப்ரெண்ட்ஸை ஏமாற்றிட்டு தனியாக வந்துட்டோம்ன்ற குற்ற உணர்ச்சி அதோட நெஞ்சை உறுத்திட்டே இருந்தாலும் அந்த கிளி தன்னோட வாழ்நாள் கனவு நிறைவேற்றணுன்ற ஒரே நோக்கத்தோடவே அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அங்கே போய் தன்னோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போய் செம கெத்த ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. தான் மேடையில் பாட போகிற பாட்டியுமே அதை ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருந்துருக்கு. ஒரு வழியாக காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகி போட்டியாளர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தராக மேடைக்கு வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாருங்க நடக்கிற ஒரு கூத்தை, கரெக்டாக நம்ம கிளியோட டேர்ன் வரப்போ அதுக்கு முன்னாடி போகிற இன்னொரு கிளி நம்ம கிளி எந்த பாட்டை பாடி ஆடணும்னு செலக்ட் பண்ணி வச்சுருந்ததோ அதே பாட்டை இப்போ அதே பாடி அது ஸ்டெப்பெல்லாம் போட்டு அங்கேருந்து எல்லாரையும் மிரட்டி விட்டுருது. இதை பார்த்தது நம்ம கிளிக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அடப்பாவிகளா, நாம் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருந்தோமோ அதை இவன் ஏற்கனவே பண்ணிட்டானே, இனிமேல் நம்ம மேடைக்கு போய் பாடினா என்ன பாடலாம் என்ன, நம்ம ஒன்றும் சர்ப்ரைஸ் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு நினச்சி செம்ம அப்செட் ஆகிடுது. சே, நம்ம கனவு இதோட முடிஞ்சு போச்சுரா அப்படின்னு சுக்கு நூற உடஞ்சி போய் கனவோடையும் கண்ணீரோடையும் அந்த இடத்த விட்டு வெளியே பறந்து போக ஆரம்பிச்சிடறான். அண்ட் அதே நேரத்தில் தான் சிட்டியோட இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோ யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக வானத்தில் பறந்து போயிட்டு இருக்கான். அப்படி பறந்து போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு கட்டடத்தோட மேலே ஒரு நாரையோட கூடு ஒன்று இருக்கிறத பார்க்குறான். ஆஹா, ஒரு வேளை இங்கே தான் நம்ம ஆளுங்க இருக்கானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நம்பிக்கையோட வேகமாக போய் அங்கே பறந்து வந்து பார்க்குறான்.
அங்க பார்த்தா தான் தெரியுது அந்த கூடு முழுக்க ஒரு காலியா தான் கிடந்திருக்கு. ஒரே ஒரு நாரையோட ரெக்க மட்டும் தான் அங்க விழுந்து கிடந்திருக்கு. இனிமே நம்ம என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே திக்கு திணற நிலைமையில ஹீரோ முழிக்கும் போது தான் அங்க அப்படியே ரொம்ப தூரத்துல இருக்கிற அடிவானத்தை பார்க்குறான். அங்க கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஒரே கடல் மட்டும் தான் பரவி நிறைஞ்சு கிடக்குது. அந்த கடலுக்கு அந்த பக்கத்துல தான் எங்கேயோ ஆப்பிரிக்கா இருக்குன்றது அவனுக்கு நல்லா புரிய வருது. நமக்கு இப்போ உதவி பண்ண யாருமே கிடையாது தான், ஆனா நான் அதுக்காகலாம் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, யாரோட உதவி இல்லாம தன்னந்தனியா கடலை கடந்து ஆப்பிரிக்காவுக்கு பறந்து போய் ஆகணும்னு வெறித்தனமா முடிவெடுக்கிறான். ஆனா அவ்வளோ பெரிய கடலை கடந்து போய் ஆகணும்னா ஏதாச்சும் ஒரு பெரிய உயரமான இடத்துல இருந்து தான் டேக் அப் பண்ணி ஆகணும்னு யோசிச்சு கடலை பார்த்த மாதிரி இருக்கிற ஒரு பெரிய மலை உச்சியை நோக்கி வேகமா பறந்து போறான் நம்ம ஹீரோ. இங்க நம்ம கிளி பைய போல கனவெல்லாம் காத்துல கரைஞ்சு போச்சுன்னு திசை தெரியாம காத்துல அப்படியே பறந்து வந்து கடலுக்கு நடுவில் நிக்கிற ஒரு கப்பலோட போயிங் மேல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு பக்கத்துல 2 பெலிக்கன் பறவைங்க வந்து உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்குதுங்க. அப்ப அதுல ஒரு பறவை ஆச்சரியத்தோட, டே, அந்த மலை உச்சிக்கு ஒரு சின்ன சிட்டுக்குருவி மட்டும் தனியா ஏறிட்டு போயிட்டு இருக்குடா, அந்த குட்டி பறவைக்கு எவ்வளவு தைரியம் பார்த்தியா அப்படின்னு பேசுது. இதை கேட்டதும் நம்ம கிளிக்கு டக்குன்னு நம்ம ஹீரோவோட ஞாபகம் வந்துடுது. உடனே காது தீட்டிக்கிட்டு அது பேசுறத உத்து கவனிக்க ஆரம்பிக்குது. அந்த 2 பறவைகளும் தொடர்ந்து பேச ஆரம்பிக்குதுங்க. என்னன்னா, அந்த சின்ன சிட்டுக்குருவி கடலை கடந்து ஆப்பிரிக்காவுக்கு போக போதாம்டா, ஆனா அவ்வளோ சின்ன உடம்பு வச்சுக்கிட்டு எப்படி கடலுக்கு நடுவில் பறந்து போகும், அது கண்டிப்பா முடியாதுல்ல, பாதிலே தண்ணி விழுந்து செத்து போயிருமே அப்படின்னு உண்மையை பேசுதுங்க. இதை கேட்டதுமே கிளிக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, நம்மளால மரண பாதையை நோக்கி போயிட்டு இருக்கானடா அப்படின்னு நெஞ்சு பதறது. அதுக்கு இப்படி நம்ம ஹீரோவோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் அந்த கிளி பதறி போய் அலறி அடிச்சுட்டு மலை உச்சை நோக்கி பறந்து வேகமாக வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம அந்த சிம்னிலிருந்து தப்பிச்சு ஒரு வழியா கரண்ட் கம்பிக்கு மேல மற்ற பறவைகளோட வந்து உட்காந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ கூட சண்டை போட்ட அந்த கடுப்புல தான் அந்த நிஜ உலகத்தை விட்டு அதிகமா விலகி இருக்குன்றதுக்காகவே அந்த கம்பி மூலமா நெட்ல அப்படியே மூழ்கி போய் கடந்திருக்கு அந்த ஆந்தை. ஆனா அங்க பறந்து வந்த நம்ம கிளி, டேய் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெட் கனெக்ஷன் ஒயரை டக்குன்னு நறுக்குன்னு கடிச்சு விட்டுருது. டேய் ஒழுங்கா சீக்கிரமா வந்து சேர்ந்துரு, நம்ம ஹீரோ அங்க உயிர் போராடிட்டு இருக்கான், கடல்ல குதிச்சு சாக போறோன்றான், அதனால ஆப்பிரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதறத்தோட வந்து கத்துது. கரெக்டாக அதே நேரத்தில் தான் மலை உச்சிக்கு வந்து சேர்ந்த நம்ம ஹீரோ கடலை நோக்கி ஜம்ப் பண்ணி ஆப்பிரிக்காவுக்கு பறக்கிறதுக்காக ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரி, அந்த செகண்டில் தான் நம்ம கிளியும் அந்த ஆந்தையும் அங்கே பறந்து வந்து சேருதுங்க. டேய் லூசுத்தனமா எதுவும் பண்ணிடாதரா, வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க. ஆனால் கடுப்பில் இருந்த நம்ம ஹீரோ அவங்க சொல்கிற எதையுமே காதில் வாங்கிக்காம அவன் பாட்டுக்கு தைரியமாக கடலை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் குதிச்ச அடுத்த செகண்டே கடலுக்கு மேலே வீசின அந்த பயங்கரமான புயல் காற்றுல நம்ம ஹீரோவால் உடம்பை கட்டுப்படுத்தவே முடியல. பேலன்ஸ் இழந்து ராக்கெட் வேகத்தில் அலறி அடிச்சுட்டு அந்த அலை மோதிரத்துக்கு ஆப்போசிட்டில் கொடூரமான அலை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்மளால கதை முடிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு செகண்டில் தான் நம்ம கிளியும் ஆந்தையும் அப்படியே சூப்பர்மேன் மாதிரி காற்றுல பாஞ்சு வராங்க. ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் நம்ம ஹீரோவோட ரெக்கையை அப்படியே பிடிச்சி தூக்கிடுறாங்க. 3 பேர் சேர்ந்து தண்ணிக்குள்ளே போத்துன்னு விழுந்தாலுமே கடைசி அந்த செகண்டில் அவங்களோட முழு பலத்தையும் திரட்டி காற்றுல அவங்களோட ரெக்கையை விரித்து 3 பேருமே எழுந்து வந்துடுறாங்க. என்னதான் இவங்களால நாரைங்கள அளவுக்கு வேகமாக வளைஞ்சு நெளிஞ்சு பறக்க முடியலனாலும் இந்த 3 பேருமே எந்த கஷ்டமும் இல்லாமல் ஒன்றா சேர்ந்து அழகாக தான் வானத்தில் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கண்டு ஹீரோ ரொம்ப ஹாப்பியோட, தேங்க்ஸ் காய்ஸ், நீங்கள் இல்லைனா என்னோட உயிர் தப்பிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே எமோஷ்னலாக தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்க, இப்போ அந்த கடலுக்கு நடுவில் நிற்கிறதுனால நம்ம ஆந்தையும் சரி கிளியும் சரி 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 நடந்து போச்சு, சரிவா நம்மளும் ஒன்றா சேர்ந்து ஆப்பிரிக்காவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த ராத்திரி முழுக்க இவங்களோட சேர்ந்து அந்த பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் பயணம் ரொம்ப அமைதியாக தான் போயிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு தூரத்தில் ஒரு நட்சத்திரம் மாதிரி செம்ம வெளிச்சமாக ஏதோ ஒன்று பிரகாசிக்கிறத பார்த்துட்றாங்க. ஆனால் கூர்மையான பார்வையோடு இருக்கிற நம்ம குட்டி ஆந்தை தான் அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கும்போது, ஐயோ அது நட்சத்திரமே இல்லைடா, அது ஒரு பெரிய ஏரோப்ளைன்டா, நம்மளை நோக்கி தான்டா ஸ்பீடாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு கத்துறான். உடனே அந்த ஃப்ளைட்டோட பைலட்டுமே திடீர்னு இவங்க நடு ரோட்டில் கூட்டமாக இருக்கிறத பார்த்ததும் விபத்து தவிர்க்கிறதுக்காக ஃப்ளைட்டை டக்குன்னு திரும்ப பார்க்குறாரு. நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஏரோப்ளைனுக்கு மேலே பறந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பெரிய ஏரோப்ளைனோட பின்பக்கத்தில் இருக்கிற வால் பகுதி இவங்க மேலே படவும் 3 பேரும் அப்படியே காற்றுல தூக்கி வீசி தனித்தனியாக பிரிஞ்சு விழுந்துடுறாங்க. அந்த பயங்கரமான இம்பேக்டில் நம்ம ஆந்தருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் ரொம்ப தூரத்துக்கு வீசப்பட்டுருது. அதனால சுயநிலையில வந்து மயங்கி கீழே விழ ஆரம்பிக்கவும் இதை பார்த்த நம்ம ஹீரோவும் கிளியும் பதறி அடிச்சுட்டு மயங்கி விழுந்த அந்த ஆந்தையை நோக்கி வேகமாக பறந்து வராங்க காப்பாற்றுறதுக்காக. 2 பேரும் சேர்ந்து அவங்களோட முழு சக்தியையும் போட்டு ஆந்தியை தூக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஆந்தை ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால அவங்களால தூக்க முடியல. அப்புறம் வெயிட் தாங்க முடியாமல் 3 பேருமே கடல் நோக்கி விழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து நல்ல வேலையாக கடலுக்கு நடுவில் ஒரு பெரிய சொகுசு கப்பல் ஒன்று போயிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. உடனே ஹீரோவும் அந்த கிளியும் தங்களோட கடைசி சொட்டு பலத்தையும் போட்டு அந்த ஆந்தை எப்படியோ கஷ்டப்பட்டு சேஃபாக தூக்கிட்டு வந்து அந்த கப்பலில் லேண்ட் பண்ண வச்சிடறாங்க.
அந்த பெரிய சொகுசு கப்பலோட ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுந்த அதிர்ச்சியில இருந்த 3 பேருமே இப்படியே தப்பிச்சு பொழைச்சிடுறாங்க. ஆனா நம்ம ஆந்த மட்டும் இன்னும் சுயநினைவுக்கு வராம மூச்சு கூட விட முடியாம உயிருக்கு போராடிட்டு இருக்கு. இதை பார்த்த நம்ம கிளி பதறி போய், டேய் கண்ணு தொறடா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப ட்ரை பண்றான். ஆனா ஆந்தை கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்பதான் நம்ம ஹீரோ மெதுவும் ஆந்தை கிட்ட போய் ரொம்ப எமோஷனலா, ப்ளீஸ் அந்த கற்பனை நண்பர்கிட்டயாவது சொல்லி என்னோட ஃப்ரெண்டை காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சுறான். அடுத்த செகண்ட் ஒரு மிராக்கிள் அங்க நடக்குது. என்னன்னா நம்ம குட்டி ஆந்தை திடீர்னு கண்ணு திறந்து தான் தொண்டையில் அடைச்சிட்டு இருந்த அந்த ஒரு கழிவு மாதிரி ஒன்று வெளியே துப்பிடுது. உண்மை என்னன்னா அது தொண்டையில் அடைச்சிட்டதுனால தான் அதுவால மூச்சு விட முடியாம மயங்கி போயிருந்துருக்குது. அதுக்கப்புறம் 3 பேருமா சேர்ந்து அந்த கப்பலை சுத்தி பார்க்க போறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு செம்ம மாசான ஒரு மிராக்கள் நடக்குது. என்னன்னா அதிர்ஷ்டவசமான தற்செயல் நிகழ்வா அந்த பெரிய கப்பல் ஸ்ட்ரெயிட் எங்க போயிட்டு இருக்கு தெரியுங்களா? ஆப்பிரிக்கா கண்டத்தை நோக்கி தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆஹா, இனிமே நம்ம ரெக்கையை விரிச்சு அடிச்சு பறக்கவே தேவையில்லடா, ஜாலியாக அந்த கப்பலோடவே ரைடு போய் ஆப்பிரிக்கா ஒரு வழியை அடைஞ்சிடலான்னு சந்தோஷப்படுறாங்க. இந்த பயணத்துல தன்னோட குடும்பத்தை எப்படி பிடிச்சிடலான்னு ஹீரோக்கு தெரிஞ்சாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு ஒன்று வருது. என்னன்னா தான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து தான் உண்மையான நாரை கிடையாதுன்ற நிஜத்தை இப்போ ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். என்னோட பிடிவாதத்தால் உங்க 2 பேரையும் இந்த ஆபத்தான பயணத்தில் இழுத்து கஷ்டப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ரொம்ப உருகி போய் மன்னிப்பு கேட்கறான். ஆனா பதிலுக்கு அந்த கிளி ஹீரோவை தட்டி கொடுத்து, இப்படிலாம் அப்செட் ஆகாத, நம்ம ஆப்பிரிக்கா போய் அந்த நாரை கூட்டத்தை பார்க்கும்போது உன் திறமையை பார்த்து அவங்களே உன்னோட மதிப்பை புரிஞ்சுக்குவாங்கடா அப்படின்னு சொல்லி செமையா மோட்டிவேட் பண்ணுது. இங்கே இவங்க கப்பலில் ஜாலியாக போயிட்டு இருக்கிற அதே நேரத்தில் தான் அங்கே ஆப்பிரிக்காவில் நம்ம அப்பா நாரை அந்த நாரை கூட்டத்தை வழிகாட்டி ஒரு பெரிய பாலைவன சோலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த இடம் மொத்தமும் தண்ணி இல்லாமல் காஞ்சி கருவாடை கிடந்திருக்கு. அப்போது அங்கே இருக்கிற ஒரு பறவை இவங்களை பார்த்து சொல்லுது, ஹேய், இந்த தடவைங்க மழை பெய்யுற இடம்லாம் மாறி போயிடுச்சு, உங்களுக்கு வழி தெரியலாம் சொல்லுங்க, நானே உங்களுக்கு புது வழியை காட்டுறேன் அப்படின்னு அன்பாதான் உதவி செய்ய முன் வந்தது. ஆனால் நம்ம அப்பா நாரை இருக்குது, தலகணமும் பிடிவாதமும் அதுக்கு அதிகம் இல்லை, அதனால அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நாங்களாம் நாரைங்க, எங்களுக்கு எங்கே போகணும்னு நல்லாவே தெரியும், நாங்களே வழியை கண்டுபிடிச்சிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த பறவையோட உதவியை ரொம்ப உதாசீனப்படுத்தி மறுத்துருது. இதை கேட்டுக்கிட்டே இருந்த நம்ம ஹீரோவோட அண்ணங்காரனுக்கு இவ்வளவுதான் கோவம் இல்லை. உங்களோட இந்த தேவையில்லாதனால பிடிவாதத்தாலையும் சுயநலத்தாலையும் தான் நாம இப்ப தப்பான இடத்துக்கு வந்து நிக்கிறோம். உங்களாலதான் அன்னைக்கு காட்டுல என் தம்பியை தொலைச்சிட்டு அனாதையை விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி கத்த ஆரம்பிச்சிடறான். இனிமே உங்க பேச்சை கேட்கறதா இல்லை அப்படின்னு ஆவேசப்பட்டு கத்திட்டு அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். அவன் தனியா போறதை பார்த்த உடனே அந்த அம்மா நாரை உடனே போய் அப்பா நாரைக்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் உன் மூத்த மகனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. கோவத்தில் அப்பக்காரனை விட்டு தனியாக வந்த நம்ம அண்ணங்காரன் அந்த பாலைவனத்தோட வறண்ட நிலப்பரப்புல யாருமே இல்லாமல் தனியாக நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது தான் தரைக்கடியில் ஒரு இருட்டான ஒரு டார்க் டனல் மாதிரி இருக்கிறத கவனிக்கிறான். என்னடா அது, தரைக்கடியில் இப்படி ஒரு குகையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது எட்டி கொஞ்சம் லைட்டாக பார்க்குறான். ஆனால் அங்கே தான் ஒரு கொடூரமான ட்விஸ்ட் நடக்குது. குகையிலிருந்து ஏதோ ஒரு கொடூரமான உருவம் ஒன்று திடீர்னு பாஞ்சு நம்ம அண்ணங்காரனை அப்படியே பிடிச்சி குகையோட இருட்டுக்குள்ளே சடான்னு எடுத்துகிட்டு போயிடுது. அவன் அலற சத்தம் கூட கேட்காத அளவுக்கு அந்த இருட்டுக்குள்ளே அவன் அப்படியே காணாமல் போயிடுறான். அதே நேரத்தில் தான் நம்ம ஹீரோ, அந்த ஆந்தை, அப்புறம் அந்த கிளி எல்லாரும் 3 பேரும் பயணம் செஞ்சு அந்த பெரிய சொகுசு கப்பல் ஒரு வழியா ஆப்பிரிக்காவோட கரைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. தென் ஒன்ஸ் கப்பல்ல இருந்து கீழே இறங்கின நம்ம ஆளுங்க அங்கே இருக்கிற கரண்ட் கம்பியில் வழக்கம் போல் அந்த நெட் கனெக்ஷனில் கனெக்ட் ஆகிருக்கிற புறாக்களை பார்க்குறாங்க. டக்குன்னு அங்கே போய், ஹோய், இந்த வழியா ஏதாச்சும் நாரைங்க பறந்து போச்சா, நீங்கள் இதை பார்த்தீங்களா அப்படின்னு விசாரிக்கிறான். பதிலுக்கு அந்த புறாக்களும், ஆமாம் ஆமாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த நாரைங்க கூட்டம் பாலைவனத்தை தேடி போச்சுங்க அப்படின்னு சொல்லுதுங்க. உடனே ஹீரோவும், ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு அதுங்க போன இடத்துக்கு வழிகாட்ட முடியுமா அப்படின்னு ஹீரோ கெஞ்சி கேட்ட ஆரம்பிச்சதும் அந்த புறாக்களும் சரி சரின்னு வழிகாட்டுறதுக்காக உதவி பண்ணுதுங்க. தென் அந்த புறாங்க கூட்டிட்டு போன இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே தரைக்கடையில் இருக்கிற ஒரு குகையோட வாசல்ல தான் நம்ம அப்பா நாரை அம்மா நாரை உட்பட மற்ற நாரை கூட்டமே பதட்டத்தோட சுற்றி நின்றுட்டு இருக்குங்க. அவங்களுக்கு நடுவில் நம்ம ஹீரோ சும்மா கெத்த மாசம் வந்து இறங்குறான். அவ்வளோ தூரத்தை கடந்து தனியாக ஆப்பிரிக்காவுக்கு வந்து நிற்கிற நம்ம ஹீரோவை பார்த்ததும் அம்மா நாருக்கும் சரி அப்பா நாருக்கும் சரி கண்ணு இருண்டு போச்சு. ஆடா பாவி, இந்த சின்ன குருவி எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க எல்லாருமே. ஆனால் அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மையும் வெளியே தெரிய வருது. என்னன்னா தன்னோட அன்பு அண்ணன், இவனோட அண்ணங்காரன் தரைக்கடியில் இருக்கிற அந்த இருட்டு குகைக்குள்ள மாட்டிக்கிட்டானாமா. அது மட்டும் இல்லாமல் இந்த குகைக்குள்ள வெறி பிடிச்ச காட்டு விலங்கான வைல்டு பேஜர் ஒன்று வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. நாரைங்கெல்லாம் உடம்புல ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அந்த சின்ன குகைக்குள்ள அவங்களால நுழைஞ்சு அவனோட காப்பாற்ற முடியல. தன் மகனை காப்பாற்ற முடியாமல் அந்த அப்பா நாரையும் அம்மா நாரையும் கதறிட்டு நிற்கிது. அப்போதான் நம்ம ஆளு எதை பற்றியுமே யோசிக்கல, கவலைப்படாதீங்கம்மா, நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு கெத்தாக ஃபீல்டில் இறங்குறான். அது கூடவே ஆபத்துக்கு தோல் கொடுக்குற அவங்களோட நண்பர்களான அந்த குட்டி ஆந்தையும் கிளியும் நாங்களும் வரண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நிற்கிறாங்க. இவ்வளோ நாளாக தன்னோட வளர்ப்பு மகனை அனாதையை விட்டுட்டு அதை ஒரு நாரையாவே ஏற்றுக்காம இருந்த நம்ம அப்பா நாரை இந்த ஒரு செகண்ட் தான் தப்பு உணர்ந்து மனசு உடஞ்சி போகுது. அந்த குட்டி குருவியோட தைரியத்தையும் தன்னை மேலே வச்சிருக்கிற பாசத்தையும் பார்த்து அப்படியே நெகிழ்ந்து போன அந்த அப்பா நாரை முறையாக அதனோட வளர்ப்பு மகனான நம்ம ஹீரோவை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுது. உடனே நம்ம ஹீரோ கிட்ட போய், உன்னோட அண்ணனை காப்பாற்ற போகிற அந்த ஆபத்தான பயணத்தில் உனக்கு நல்லதே நடக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோட வாழ்த்தி அனுப்புது. உடனே நம்ம ஹீரோவும், கண்டிப்பாப்பா என் அண்ணனை பத்திரமா காப்பாற்றி மீட்டு கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸான ஆந்த கிளியோட சேர்ந்து
அந்த பேட்ஜர் இருக்கிற அந்த கொடூரமான இருட்டு குகைக்குள்ள தைரியமா அடி எடுத்து வைக்கிறான். குகை முழுக்க ஒரே இருட்டா இருந்தாலும் நம்ம ஆந்தைக்கு தான் இருட்டுல நல்லா கண்ணு தெரியும்ன்றதுனால அது அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா முன்னாடியே போகுது. அந்த இருட்டான குகைக்குள்ள 3 பேருமா ஆழமா போக போக பாதை வேற ரொம்ப கிளக்கிளையா பிரியுது. உடனே நம்ம அண்ணகாரனை சீக்கிரமா தேடி பிடிச்சாகணும்னு யோசிச்சு ஹீரோ என்ன பண்றான், அந்த கிளி 3 பேருமா சேர்ந்து தனித்தனியா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு நீளமான குகை பாதையில வேகமா போய் ஒரு வழியா அண்ணகாரனை கண்டுபிடிச்சிடறான். ஒன்ஸ் அவன் உயிரோட பத்திரமா இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு உயிரே வந்தது. ஆனா அங்க இன்னொரு பாதையில போன நம்ம கிளிக்கு தான் ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு. குகையோட செவுத்துல டசன் கணக்கில் அந்த சிலந்தி பூச்சிங்கெல்லாம் ஊந்து போறதை பார்த்ததும் நம்ம கிளிக்கு அப்படியே பயம் வந்து ஐயோ அம்மானு சிலந்தி எனக்கு அதறி அடிச்சுட்டு குகை முழுக்க கத்திட்டு ஓட ஆரம்பிச்சிடறான். இப்படி அது போட்ட சத்தத்தினால அந்த குகைக்குள்ள தூங்கிட்டு இருந்த அந்த கொடூரமான காட்டு பேட்ஜர் டக்குன்னு முழிச்சுக்குச்சு. உடனே அந்த அணி பேஜர் உருமிக்கிட்டு இவங்களை நோக்கி வர மொத்த குரூப்பும் கொகையோட எக்ஸிட் பாயிண்ட் நோக்கி தலைதறிக்க ஓடுறாங்க. ஆனா அந்த கொடூர மிருகம் இவங்களை வழிமறிச்சு நேரம் அந்த கிளி மேலதான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண வருது. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்கல, மச்சான் தப்பிச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளியை பக்கத்துல தள்ளி விட்டுட்டு காப்பாத்துறான். ஆனா அங்கதான் ஒரு சோகமான விஷயம் நடக்குது. நம்ம ஹீரோ காப்பாத்துற அவசரத்துல அவன் போய் கடைசியில் ஒரு பாறையோட இடுக்குல மாட்டிக்கிறான் காலை விட்டு. அதனால நகைவரையே முடியாம இருக்கு. அந்த பேஜருக்கு இன்னும் சுலபமாயிடுச்சு, யார பக்கத்துல இருக்கு பிடிச்சிடலாமேன்னு. இதை பார்த்து நம்ம கிளி நம்மளை காப்பாத்தின நம்ம காப்பாத்தி ஆகணும்னு முடிவு பண்ணி அந்த குகைக்கு நடுவில் நின்று கெத்தா பாட ஆரம்பிக்கிறான். அந்த கிளியோட மயங்க வைக்கிற மெஸ்மரைசிங்கான பாட்டுக்கும் மியூசிக் ரசத்தையும் கேட்டு அந்த பேட்ஜர் மிருகம் தன்னோட இறையே மறந்து அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜாலியாக ஆட்டம் போட ஆரம்பிச்சிருச்சு. அந்த கேப்பில் தான் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு பார்ல இருந்து தன்னோட காலை உருவி எடுத்து தப்பிச்சிடறான். ஆனால் பாருங்க, தான் ஏமாந்ததை உடனே அந்த பேட்ஜர் திரும்பவும் வெறி பிடிச்சி நம்ம ஹீரோவை வேட்டையாட பின்னாடி ஓடி வருது. அண்ணங்காரன் தான் தம்பியான ஹீரோவை காப்பாற்ற ஓட பார்க்குறான். ஆனால் அந்த நம்ம மட்டும் தனியாக சமாளிக்க முடியாது இந்த சூழ்நிலையை நம்ம பெரிய நாரைகளோட உதவி இல்லாமல் போனால் நம்ம கண்டிப்பாக மாட்டிப்போன்னு சொல்லுது. நம்ம ஆபத்தில் மாட்டிட்டு இருக்கிறத உணர்ந்த நம்ம அண்ணங்காரனுக்கு ஒரு செம்ம ஐடியா ஒன்று வருது. தான் கூர்மையான அழகை வச்சு குகையோட மேல் கூரையை ஓங்கி கொத்துன்னு கொத்த ஆரம்பிச்சதும் தரைக்கு மேலே இருக்கிற அந்த நாரை கூட்டத்துக்கு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. தரைக்கடியில இருந்து மூத்த பையனோட குரல் கேட்கவும் அப்பா நாரை பதறி போய் மொத்த நாரை கூட்டத்தையும் கூட்டிட்டு ஓடி வராரு. நாரைங்க எல்லாம் சேர்ந்து தங்களோட முழு பலத்தையும் போட்டு தரையை தோண்டி குகைக்குள்ள மாட்டிட்டு இருந்த அண்ணன் நாரையை பத்திரமா வெளியே தூக்கி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பங்காரன் தன்னோட மூத்த மகனை கட்டி பிடிச்சி என்னை மன்னிச்சிடறான், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு எமோஷனல் அழுக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நம்ம அண்ணங்காரன் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா, அந்த பேட்ஜர் மிருகம் நம்மளோட தம்பியை வேட்டையாட பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரம் காப்பாற்றலாம் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் தான் குகைக்குள்ள நம்ம ஹீரோ தன்னோட முழு வேகத்தையும் போட்டு குகையோட பாதைக்குள்ள பறந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அந்த பின்னாடி வெறிகுண்டு துரத்திட்டு இருக்கிற அந்த பேட்ஜர் கோவத்தில் குகையோட செவரு மேலே மோதி வந்துட்டு இருக்கு. அப்படி மோதின வேகத்தில் குகையோட பாறைங்கெல்லாம் சரிஞ்சு டமான்னு கீழே விழுந்து குகையோட வெளியே போகிறதுக்கு அந்த எக்ஸிட் பாயிண்ட்டு டோட்டலாக அடப்பட்டு போயிடுச்சு. வெளியே போகவும் வழி இல்லாமல் ஹீரோ அங்கே பாதிலே மாட்டிக்கிட்டான். அந்த கொடூரமான மிருகம் தன்னோட இறையை பிடிக்கிறதுக்காக நெருங்கி பக்கத்தில் வந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ கிட்ட. அவ்வளோதான், நம்ம ஹீரோவோட கதையத்தோட முடிஞ்சுதுன்னு நினைக்கிற அந்த பயங்கரமான செகண்ட்ல குகையோட கோரிலிருந்து ஒரு சின்ன கேப் வழியா நம்ம அம்மா நாரை தான் அவங்களோட நீண்ட அழகை வச்சு அந்த வெறி பிடிச்ச மிருகத்தோட தலையிலே டமான்னு கொத்தி மாஸ் காட்டி அட்டாக் பண்றாங்க. அந்த அட்டாக்ல வழி தாங்க முடியாம அந்த பேட்ஜர் துடிச்சு அப்படியே திமிர ஆரம்பிக்குது. அங்கிட்டு அப்படியே துள்ளி குடிச்சு வழி தாங்க முடியாம இருக்கிற அந்த செகண்ட்ல தான் குகையோட செவ்வறு எல்லாம் அப்படியே அதிர ஆரம்பிச்சு எந்த செகண்ட் வேணாலும் மொத்த குகையுமே இடிஞ்சு விடுற நிலைமைக்கு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு டக்குன்னு ஒரு செம்ம பிளான் ஒன்று ஐடியா வருது. என்னன்னா, அந்த பேட்ஜரை தான் பக்கம் வர வைக்கிறதுக்காக அதை உசுப்பேத்தி கூப்பிடுறான். அதுவும் வெறி பிடிச்சி கோவத்தோட உச்சத்துல போய் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பாயுது. ஆனா நம்ம ஹீரோ சூப்பரா ஒரு பிளான் வச்சிருந்தால உடனே பக்கத்துல இருந்து விலைக்கு தப்பிக்க அந்த மிருகம் நேரா போய் குகையோட முக்கியமான பாயிண்ட் இருக்கிற ஒரு தூண்ல இடிச்சு விழுந்துருது. அவ்வளவுதான், அந்த இம்பாக்ட்ல குகையோட மேல் பகுதி மொத்தமா சரிஞ்சு அந்த கொடூரமான பேட்ஜர் மேல பாறைகளும் மண்ணும் அப்புறம் அப்படியே இடிஞ்சு சரிஞ்சு விழுந்து அதை அப்படியே அடியில போட்டு அமுக்கி விட்டுருச்சு. குகையெல்லாம் இடிகிறத பார்த்த நம்ம அம்மா நாரை டே தம்பி சீக்கிரம் வெளியே வந்துடுறா கண்ணா அப்படின்னு கத்துறாங்க. ஆனா ஐயோ பாவம், பெரிய பாறைகளும் தூசிகளும் குகையை மறைக்க நம்ம ஹீரோ அந்த பாறை இடிபாடுகளை காணாம போயிடுறான். வெளியே நின்றுட்டு இருந்த அந்த மொத்த நாரை கூட்டமும் பதறி போய் அப்படியே மண்ணை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அவனுக்கு காப்பாத்துறதுக்காக. இது கூடவே நம்ம அம்மா நாரை, அப்பா நாரை, அப்புறம் அண்ணங்காரன், அப்புறம் கூட எல்லா கிளி ஆந்த எல்லாம் சேர்ந்து கண்ணீர் விட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சும். ஆனா எங்கேயுமே ஹீரோவோட அடையாளமே தெரியல. ஐயோ நம்ம ஹீரோ பாறைக்குள்ள மாட்டி செத்து போயிருப்பானா அப்படின்னு நினைச்சு எல்லாரும் கதறி ஆரம்பிக்கிற அந்த ஒரு நொடியில தான் திடீர்னு தரையோட நடுப்பகுதியிலிருந்து ஒரு எலும்பு துண்டு மண்ணை கிழிச்சுக்கிட்டு வெளியே வருது. அடுத்த செகண்ட் அந்த ஓட்ட வழியா நம்ம ஹீரோ மண்ணை சிலுப்பிக்கிட்டு சிரிச்ச முகத்தோட மாச வெளியே எழுந்து வரான். அந்த கொடூரமான பேட்ஜர் மிருகத்தை வீழ்த்திட்டு உயிரோட தப்பிச்சு வந்த நம்ம ஹீரோவை பார்த்ததும் அங்க இருந்த மொத்த கூட்டமா அப்படி சந்தோஷப்பட்டு அள்ளு விட்டுருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அப்பா நாரை ஓடி வந்து தன்னோட வளர்ப்பு மகனான ஹீரோவை கட்டி பிடிச்சி கண்ணீர் விட்டு அழுகிறாரு. என்னை மன்னிச்சிடற தம்பி, இவ்வளோ நாளாக உன்னை சந்தேகப்பட்டு உன்னை ஒதுக்கி வச்சதுக்கு என்னை மன்னிச்சிடு. இனிமே எந்த காலத்துலையும் உன்னை நாங்கள் தனியாக விட்டுட்டு போகவே மாட்டோம்டா.
நீ சிட்டுக்குருவியோ இல்ல நாரையோ இந்த கூட்டத்துல உனக்குன்னு எப்பவுமே ஒரு உயர்ந்த இடம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு எமோஷனலா கட்டி பிடிச்சி தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம அப்பா நாரா இப்போ ஒரு மாசான முடிவு எடுக்கிறாரு. இவ்வளவு நாளா தன்னோட கூட்டத்தை வழிநடத்தின அவரு இப்ப தன்னோட வளர்ப்பு மகனான நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சு, இனிமே நீ தாண்டா இந்த கூட்டத்தை ஆப்பிரிக்கால இருக்கிற நம்ம தற்காலிக வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு வழிநடத்த சொல்லிடுறாரு. எல்லாரும் டேக் பொசிஷன் எடுத்து நிற்கிற அந்த நொடியில் நம்ம ஹீரோ கெத்தா தன்னோட சிறகுகளை விரித்து வானத்தை நோக்கி அப்படியே ஸ்வைன்னு பறந்து போகிறான். கூடவே அவனோட இனத்தை சேர்ந்த மொத்த கூட்டமும் உயிர் தோழர்களான அந்த ஆந்த கிளியும் வழி நடத்திக்கிட்டு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான அமைதியாக இருக்கிற ஏரிக்கு கூட்டிகிட்டு போய் ஹீரோ சேர்த்துடுறான். அடுத்த முறை திரும்பவும் அவங்களோட சொந்த நாட்டுக்கு இடம்பெயர்ந்து போகிற வரைக்கும் அவங்க எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கிற பொறுப்பு ஹீரோ கிட்ட சேர சந்தோஷமாக அமைதியாக வாழ்கிற மாதிரி காட்டி கதையை முடிக்க இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஸோ இதை கடைசி வரைக்கும் இந்த படத்தை பார்த்தவங்க ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். படத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தால் சொல்லுங்கள். சில பேர் மூவி நேம் சொல்கிறதுல கமெண்ட் பண்ணுறீங்க. இனிமேல் தமிழ்லேயே மூவி நேம் போட்டுறேன். அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் அதை பார்த்துக்கோங்க. இன்னொரு ஒரு விஷயம், நம்ம பேசுறதுல ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, இல்லை வேற மாதிரி பேசலாமா, இல்லை நிமிஷத்தை அதிகப்படுத்தலாமா, இல்லை கம்மி பண்ணலாமா, இல்லை நிறைகுறைகள் சேனல் ஏதாவது இருக்கா, எல்லாத்தையும் உங்களோட கமெண்ட்ல தெரிவிங்க. அதை அப்டேட் பண்ணி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி சீக்வன்ஸில் சந்திக்கிறேன். அடுத்து பாய். டோன்ட் ஃபர்கெட் சேனல் வாஸ் ஆன் வாய்ஸ் ஓவர். சி गाइस.